இலக்கிய தரம் உங்களுக்காக. ஆசான்களின் ஆசான் திரு ஜெயகாந்தன் அவர்களை கோவையில் ஒரு இலக்கிய அமைப்பை சேர்ந்தவர்கள் அழைத்து வேதம் குறித்து பேச சொல்லியிருந்தார்கள். அந்த உரை நான் வாழ்க்கையில் அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கும் மேடை உரை. அந்த உரையை துவக்கும் போது ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் இப்படி துவங்குவார். அவருடைய வழக்கமான விழி சொல்லாகிய நண்பர்களே என்று துவக்கி, இந்த விழா அமைப்பினர் எத்தனை விசாலமான மனதுடையவர்கள் என்றால், என்னை அழைத்து வேதம் குறித்து பேச சொல்லியிருக்கிறீர்களே, அதிலிருந்தே தெரிகிறது உங்கள் மனமெல்லாம் எவ்வளவு விசாலத்திற்கு என்று துவங்குவார். அதுபோல மேடை பேச்சு கலையை பற்றிய ஒரு புத்தகத்தை திரு பாமணி அவர்கள் எழுதி அதை வெளியிடுவதற்கு சிறியவனான என்னை அழைத்து பேச சொல்லியிருப்பதற்கு பாமணி அவர்களுக்கும் அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கும் உங்கள் மாமா தோழர் விழாச்சலம் அவர்களுக்கும் விசாலமான மனம் இருக்கிறது. அதனால்தான் என்னை அழைத்து இங்கே பேச பணித்திருக்கிறார்கள். நேற்று காலை நான் சென்னையிலிருந்து நெல்லை வந்து சேர்ந்தேன். வரும்போதே 104 டிகிரி காய்ச்சலை சுமந்து கொண்டு வந்து இறங்கினேன். நேற்று இரவு வரை தாக்கு பிடித்தேன். முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் மாமா திரு டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களிடம் போய் சிகிச்சை பெற்றுக்கொண்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு வரை நான் படுக்கையில் இருந்தேன். அப்போது ராமச்சந்திரன் மாமா என்ன மர்மனை என்ன திடீர்னு திருநெல்வேலிக்கு வந்திருக்கீங்களா என்னன்னு கேட்டபோது நான் இதை சொன்னேன். இந்த மாதிரி நாளைக்கு பாமணி அவர்களுடைய ஒரு புத்தகத்தை வெளியிட்டு பேசுறதுக்காக வந்திருக்கிற மாமா. அடுத்த நொடி ராமச்சந்திரன் மாமா வாயிலிருந்து வந்தது என்னன்னா, அப்பாவோட ரொம்ப சிஷியர்லாம் நீங்களாலும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவின் ஆன்மாவும் பாமணி அவர்கள் விசால மனமும் தான் ஒருங்கிணைந்து என்னை இங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்பதை நான் நலமாக நம்புகிறேன். மேடை பேச்சு என்பது 2 வகை. ஒன்று சம்பிரதாயமான முறை, எல்லோருக்கும் முகமன் சொல்லி வரவேற்று நன்றி சொல்லி துவக்குகிற ஒரு முறை. இன்னொன்று திரைப்படத்துறையில் ஒரு திரைக்கதையை துவக்குவதற்கு இருக்கிற பல உத்திகளில் ஒன்றாக ஹாஃப் வே ஓப்பனிங் என்கிற ஒரு பலம் இருக்கிறது. எழுத்தெடுத்து பேச நினைப்பதை பேசுவது. இப்போது நான் துவக்கியது போல இதை நானும் இந்த மேடையில் எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கிற நார்மநாதர் அண்ணாச்சி போன்றவர்களும் நாங்கள் இப்படித்தான் பேசி பழகி இருக்கிறோம். ஒரு மாதிரி 2 கட்டாங்கள் தான் நாங்கள். அதற்கு இன்னொரு பதம் இருக்கிறது, நவீன தமிழ் இலக்கியவாதிகள் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பாமணி அவர்கள் முறையாக பேச்சுக்களை எப்படி பயில வேண்டும், அடிப்படையில் இருந்து அவர் வரிக்கு வரி சொல்லிக் கொடுக்கிறார். புத்தக நிகழ்ச்சிக்கு வரும்போது, அதுவும் சிறப்பு விருந்தினராக வரும்போது, அந்த புத்தகத்தை படிக்காமலேயே வருவதுதான் நம் தமிழ் மரபு. ஆனால் நான் படித்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். காரணம், நான் வெறும் முகாமாக மட்டும் அழைக்கப்படவில்லை என்பதை நான் நன்கு அறிவேன். என் தகப்பனாரின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த புத்தகத்தை நான் முதல் வரியிலிருந்து கடைசி சொல் வரை படித்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனால் நான் துவக்கத்திலேயே சொன்னது போல, இந்த புத்தகத்தில் திரு பாமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நான் இதுவரை கடைபிடித்ததே இல்லை. உதாரணத்துக்கு கடைசியில் அவர் எழுதியிருக்கிறார், நீங்கள் சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு குடிதண்ணீர் வேண்டுமா, சுடுதண்ணீர் வெந்நீர் வேண்டுமா, நீங்களே கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் நான் சகோதரர் செல்வமாரிடம் தான் கேட்டேன்,
அவர் கொண்டு வந்து எனக்கு சுடுதண்ணீர் கொடுத்தார். ஆக இந்த 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 மாதிரியான ஒரு சிறு குறிப்பை கூட நான் கடைபிடிக்கவில்லை. அப்புறம் இந்த புத்தகத்தில் ஒரு இடம் என்னை வெகுவாக கவர்ந்தது. நான் சொல்ல போகிறது ஒரு தீவிரமான இலக்கிய சமாச்சாரம். என்னுடைய எழுத்தை படித்த ஒரு மூத்த ஆளுமை, அவர் பெயர் வேண்டாம், ரொம்ப நல்லா எழுதுறாரு, ஆனால் நிறைய எழுத்துப்பிழை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் என்கிட்ட வந்து சொன்னார், சொன்னவருக்கு தெரியும் அது என்னது அப்படின்னு. அதாவது உரையாடலை பேச்சு வழக்கில் எழுதுபவர் தான். வாக்கியம் எழுதும்போது என்னிடம் ஒரு சந்திப்பிழையை கூட யாரும் பார்த்து விடவே முடியாது. ஆனால் உரையாடலில் இருக்கிற பேச்சு வழக்கில் நாம் எழுதும்போது நாம் உரையாடலை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை வைத்து விட்டு அந்த பெரியவர் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த இடத்தில் நெல்லை மண்ணை சேர்ந்த இலக்கியவாதிகள், பேச்சாளர்கள், கலைஞர்கள் எல்லோரும் குறித்தும் எனக்கு ஒரு பெரிதம் இருக்கிறது. அதை இந்த மேடையும் நிரூபித்தது. என்னவென்றால், தெற்க உள்ளவங்க எல்லாருக்குமே ரகரம் வராது. நமக்கு வந்து மழை கிடையாது, மனமா, படம் கிடையாது, படம் தான். ஆனால் எழுதும்போது மிகச் சரியாக நாம் எழுதுவோம். பேசும்போது உச்சரிப்பு பிழையின்றி நாம் பேசுவோம். எனக்கு முன்னே பேசிய அனைவருமே சுத்தமான உச்சரிப்பில் தமிழை உச்சரித்தார்கள். இந்த புத்தகத்துக்கான வெற்றி அதிலிருந்து துவங்குகிறது. நான் பாமணியவர்களுடைய பேச்சையும் கேட்டிருக்கிறேன். ஒரு இடத்தில் கூட உச்சரிப்பு பிழை இருந்ததே இல்லை. ஆனால் ராமதாஸுக்கு தெரியும், நான் சொல்ல போகிறது யாரை பற்றியுமே அவரும் சொல்ல மாட்டாரு, நானும் பகிரங்கமாக சொல்ல மாட்டேன். தமிழகத்தில் இருக்கிற ஒரு மூத்த இலக்கிய ஆளுமை தமிழ் என்றுதான் உச்சரிப்பார். லகர 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 பிரஜை குறித்த அக்கறையும் கவலையும் இல்லாமல் எழுதி தள்ளி மேடையில் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு பார்க்கும்போது நாம் ஆடையை துளைக்கியது போல நான் அவமானப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு ஏன் இது தெரியவில்லை. அதனால்தான் நான் அந்த சமயமுமே அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு குழுவினரிடம் நம் வெள்ளை மண்ணை சேர்ந்த பேச்சாளர்களை பற்றி நான் பெருமையாக எடுத்து சொன்னேன். எங்கே இன்றைக்கு என்னுடைய நம்பிக்கையை யாரேனும் ஒருவர் தகர்த்து விடுவாரோ என்ற பயத்தில் நான் அமர்ந்திருந்தேன். ஒருவர் கூட தகர்க்கவில்லை. எனது நம்பிக்கையை அவர்கள் மேலும் வலு சேர்த்தார்கள். இந்த புத்தகத்தில் இந்த நான் சற்று முன்பு சொன்னது போல அவர் அறியாமல் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லை திரு பாமணி அவர்கள் சேர்த்திருக்கிறார். என்னவென்றால், உங்கள் முன்னோடிகளின் பேச்சை கேளுங்கள், உங்களுக்கென்று ஒரு தனி பாணியை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள இயலும் என்கிற ஒரு சொல்லை எழுதியிருக்கிறார். ஏலும் என்பது இயலும், நம்ம பேச்சு வழக்கில் ஏலும் என்று சொல்வோம். ஆனால் ஒரு வாக்கியத்திலேயே ஏலும் என்கிற சொல் அவருக்கு வந்து விழுந்திருக்கிறது. எனக்கு அதற்காக அவர் மீது எனக்கு ஒரு பொறாமை கூட ஏற்பட்டது. ஏனென்றால் அசுரன் என்ற திரைப்படத்தில் நான் வசனம் எழுதிய போது ஒரு மகன் அவன் தாயிடம் நியாயமா அப்பா அண்ணன் ஏழுக்கு பேசியிருக்கணும், அப்பா இப்படி பண்ணிட்டார் அம்மான்னு நான் எழுதியிருந்தேன். இந்த ஏழுக்கிட்டுங்கிற சொல்லு கேட்டு எவ்வளவு வருஷம் ஆட்சியான்னு நம்ம ஊர் முதியவர் ஒருவர் என் கைகளை பற்றி கொண்டு கண்கலங்க என்னை பாராட்டினார். அந்த முதியவரின் பெயர் மரியாதைக்குரிய ஐயா திரு நல்லக்கண் அவர்கள். ஏழுக்கிட்டு என்கிற சொல்லை அவருக்கு எந்த உணர்வை கொடுத்ததோ அதே போல் பாமணி அவர்கள் எழுதிய ஏலும் என்கிற சொல் எனக்கு கொடுத்தது. இது இந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். இன்றைக்கு தம்பி செல்வமாய் வந்து எனக்கு வெந்நீர் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஐயா ரொம்ப கொதிக்கி பார்த்து கொடுங்கன்னு சொன்னார். இந்த கொதிக்கிங்கிற சொல்ல இன்னைக்கு நான் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்றே நான் கருதுகிறேன். அப்புறம்தான் பாமணி அவர்களிடம் அவர் பற்றி கேட்டேன். ஏற்கனவே நான் ஒரு உருவம் எனக்கு பரிச்சயம், பெயர் பரிச்சயம் இல்லை. பிறகு அவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், இந்த நெல்லை சங்கீத சபாவில் எனக்கு இருக்கிற பரிச்சயத்தை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். சிறு வயதில் இங்கே நெல்லை சங்கீத சபாவில் அப்போது
80களில் 70களின் இறுதிகளில் 80களின் துவக்கத்தில் சங்கீத சுதா என்கிற மெல்லிசை குழு ரொம்ப பிரபலமாக இருந்தது திருநெல்வேலி. அதை நடத்தி கொண்டிருந்தவர் மரியாதைக்குரிய திரு எம்.எஸ். உமாபதி அவர்கள். அவர்களுடைய ஒரு கச்சேரி நெல்லை சங்கீத சபாவில் நடந்திருக்கிறது. அதை நான் சிறுவனாக வந்து கேட்டிருக்கிறேன். பணிவிழும் மலர்வனம் பாடலை அவர் துவக்கி பாட எந்த குணத்தையும் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் மிக அற்புதமாக பாடக்கூடிய பாடகர் அவர். இதே மேடையில் அதே நிகழ்ச்சியில் என்னுடைய இசை ஆசிரியர் கிருஷ்ணன் அவர்களுடைய புதல்வர்கள் யாகோ வைத்தி எனக்கு அண்ணன்கள் அவர்கள் ராஜபார்வை திரைப்படத்தில் ஒரு வயலின் இசை தொகுப்பு ஒன்று இளையராஜா அமைத்திருப்பார். அதை அப்படியே ஒலிப்பதிவு அறையில் எப்படி நாம் கேட்டிருந்தோமோ அதை அப்படியே இங்கே நிகழ்த்தி காட்டினார்கள். இந்த சங்கீத சபா எனக்கு கொடுத்த முதல் நினைவு அது. அதற்கு பிறகு காலம் சென்ற திரு கோமல் சுவாமிநாதன் அவர்களுடைய ஒரு இந்திய கனவு நாடகத்தை இங்கே அவர் நடத்தினார். அப்போதும் நான் சிறுவனாக வந்து அந்த நாடகத்தை கண்டு கழித்திருக்கிறேன். அது குறித்த ஒரு வேடிக்கையான சம்பவம் இப்போது நினைவுக்கு வருகிறது. எங்களோடு எங்கள் உறவினர் வெங்கடாச்சலம் பெரியப்பான ஒரு பெரியப்பா வந்திருந்தார். அவர் வந்து சட்டையில் எல்லாரும் இங்கே பாக்கெட் வச்சுருப்போம், இங்கே பாக்கெட் வச்சுருப்பார். அதுக்குள்ள ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிகரெட்டை அந்த பெரியப்பாவுக்கு தெரியாமல் மறைச்சு வச்சுருப்பார். அது ஏதாவது சினிமாவுக்கு போனாலும் அதனால இருக்கிறவங்க அந்த சிகரெட்டை கொடுத்து அணைச்சி மறுபடியும் பற்ற வச்சு பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம். இடைவேளையின் போது நாடகத்துக்கு ஒரு இடைவேளை விட்டார்கள். இடைவேளையின் போது வெளியே வந்து இருக்கும்போது கோமல் சுவாமிநாதன் அந்த நாடகத்தை எழுதி இயக்கியவர். கோமல் சுவாமிநாதனை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். நாடகத்துக்கு நன்றாக பழகி கூட இருப்பார். அந்த நாடகத்தில் நடித்த ஒரு நடிகை ஏதோ அவரிடம் சந்தேகம் ஏதோ ஸ்கிரிப்டில் கேட்குது. இவர் அவங்க அந்த பொண்ணு தோழரை அது சொல்லிட்டு இருக்கிறது அந்த வெங்கடாஜலப்பா பார்த்துட்டார். இவர் திருநெல்வேலி மாதிரியான வேறு கலாச்சார பின்னணியில் இருந்த அதுவும் 80களில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். என்னையா அந்த பொங்கலுக்குள்ள கூட கை கொண்டு பேசுகிறாரு, அவங்க வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களான்லாம் கேட்டார். அவர் ஒரு இந்திய கனவு நாடகம் மிக முக்கியமான ஒன்று. அதில் அவர் கேட்ட சந்தேகம் ஒன்றுதான். இதை பின்னால் நான் சென்னைக்கு சென்ற பிறகு சுபமங்களா அலுவலகத்தில் திரு கோமல் சுவாமிநாதனிடமே இதை சொல்லி அவர் வெடித்து சிரித்து அதை எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு இடமாக சங்கீத சபாவை நான் பார்க்கிறேன். இன்னொன்று, சிந்து பைரவி படம் வந்ததற்கு பிறகுதான் கே.ஜே. யேசுதாசுடைய கச்சேரிகள் நடந்திருக்கிறது. அவர் பைரவியிலே யாராதிக்கத்தினுடைய மூல வடிவத்தை பாடிவிட்டு அதுக்கு ஒருத்தர் கேட்கல. சிந்து பைரவியில் சாரதி ராகத்தில் ராஜாச்சார் போட்டதை பாடுறதை எல்லாரும் கேட்டுருந்தாங்க. அப்போ சினிமாவில் பாடினா கேட்பீங்க அப்படின்னு அவர் கேட்டதும் எனக்கு இன்னும் பசுமையான நினைவு இருக்கு. மேடை பேச்சு என்பதை பொறுத்தவரை நீங்கள் எல்லோரும் நிறையவே என்னுடைய தற்பனாரை பற்றி சொல்லிவிட்டீர்கள். நானும் அதை சொல்வது அத்தனை நயமாக இருக்காது. அப்படி ஒரு பெரிய ஆளுமைக்கு மகனாக பிறந்த ஒரு நல் வாய்ப்பினால் இன்றைக்கு திரு பாவனி அவர்கள் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற பேச்சுக்கலையின் முன்னோடிகள் எல்லோரது பேச்சையும் சிறுவயதிலிருந்து கேட்பதற்கான பெரும் பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். மேடை பேச்சு மட்டுமல்லாமல் எங்கள் இல்லத்தில் அவர்கள் அமர்ந்து என் தாப்பனாரோடு பேசுவது நிறைய கவனிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்போது 80களில் பாரதியார் துறையில் உள்ள ஒரு அம்மன் கோவிலில் தவத்தில் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் கர்ணன் குற்றவாளி என்கிற தலைப்பில் ஒரு வழக்காக வந்தார். ஒரு அடியில் என் தகப்பனார், இன்னொன்றில் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முனைவர் குருவம்மாள் பேசினார்கள். மிக சிறப்பான ஒரு வழக்காக வந்தார். அதனுடைய ஒளிப்பதிவை நானும் யாரெல்லாமோ கேட்டு பார்க்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லை. சிறு வயதிலேயே இப்படி கம்பனையும் வள்ளுவனையும் பாரதியையும் பட்டினத்தாரையும் என்னிடம் கொண்டு சேர்த்தவர்கள் மேடை பேச்சின் மூலமாக என் தகப்பனார் உட்பட பல மேடை பேச்சு முன்னோடிகள் தான். நான் படித்து அறிந்ததை விட கேட்டு உணர்ந்து பெற்றுக்கொண்டதுதான் அதிகம். கற்றலில் கேட்டல் நன்று. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு
என்னிடத்தில் எனக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு இலக்கிய ஆளுமை ஒரு கருத்தை சொன்னார். எழுத்துதான் இருக்கும், பேச்சு நிற்காது என்று சொன்னார். நான் அதை வலுவாக மறுத்தேன். அவர் வாதத்தில் மிகச் சிறந்தவர். அடுத்தடுத்து அடுக்குகளை அடித்துக் கொண்டே சென்று நம்மை சோர்வடைய செய்து விடுவார். நான் திரும்பிய பார்க்க அவர்கள் தெரிஞ்சிருக்கோம். அந்த நண்பருக்கு நான் பின்னாடி ஒரு மேடையிலே வந்து சொன்னேன், உலகத்தின் தலை சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றாக சிக்காகோ நகரில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று விவேகானந்தர் துவக்கிய அந்த உரையை நாளைக்கு பிறக்க இருக்கிற குழந்தையும் அறிந்து கொள்ள நேரும். அது எழுத்தல்ல, அது பேச்சு. மார்ட்டின் லூத்தர் கிங்கின் விடுதலைக்கான ஒரு மாபெரும் உரை இன்றளவிலும் உலக அளவில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மேடை பேச்சு. மேடை பேச்சு என்பது அழிந்துவிடும் என்று சொன்ன அந்த நண்பர் இப்போது பாட்காஸ்டுகள் மூலமாகவும் கதைகளை ஆடியோ புக்ஸ் மூலமாகவும் அவருடைய கதைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து அவருடைய கருத்தை நான் கேட்டு அவரை நான் மனம் தோண வைக்க விரும்பாததால் நான் அவரிடம் நேரடியாக பேசுவது. இந்த இடத்திலுமே அவர் பேரை நான் சொல்லாமல் தவிர்ப்பது அதனால்தான். மேடை பேச்சில் பல சுவாரஸ்யங்களை சிறு வயதில் கேட்டிருக்கிறேன். எந்தளவில் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தில் எனக்கு பிடித்த பேச்சாளர்களாக யார் இருப்பார்கள் என்று நான் யோசித்து பார்க்கிறேன், என் தரப்படாத தவிர. அப்படி யோசிக்கும் போது என்னளவில் என் மனதில் எப்போதும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கும் தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தான். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் மெரினா கடற்கரையில் சும்மா என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக் கொண்டு 40 நிமிடங்கள் பேசினார். அந்த பேச்சை கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருந்தது. அவருடைய ஏற்ற இறக்க குரல் பாவனை இங்கே பல பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவருடைய ஏற்ற இறக்கம் தான் அவருடைய அந்த உடல் மொழியும் அந்த குரல் ஏற்ற இறக்கமும் மிக சிறப்பானது. அவருக்கு அடுத்து என்னை மிகவும் கவர்ந்த இன்னொரு பேச்சாளர். இவர்கள் இருவருமே அதிகமாக பேசவில்லை என்பது நாம் அடிக்கோடிட வேண்டிய செய்தி. திராவிட இயக்கம் தழைத்தோங்கிய காலத்தில் பேசி பேசி பேசிதான் அவர்கள் கட்சியை வளர்த்து ஆட்சியில் பிடித்திருக்கிறார்கள் என்றாலும் கூட அதற்கு பிறகு பதவி அவர்களுக்கான பொறுப்புகள் வந்த பிறகு அவர்களுடைய பேச்சு கலையில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. இன்னொரு பேச்சு பேராசிரியர் அன்பழகனுடைய ஒரு மேடையில் வைகோ மாமா வரிசையாக மொழிபோர் ஜாயனுடைய பேர்களை அனுப்புகிறார். அவர் எப்படி பேசாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பேசி முடிக்கவும் பேராசிரியர் பேச வர வைகோ இவ்வளவு பேரை சொல்றாரு. நான் அது ஒரு பேர் கூட எனக்கு நடந்ததில்லை. நான் ஞாபகம் மருதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். வைகோ நினைவாற்றலால் சதிக்கப்பட்டவர். இதுதான் ஆட்கள். அந்த பேச்சு இன்னும் என் மனசுல தங்கி ஒரு பேச்சு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்படித்தான் பல வேலைகளில் இப்போது திரு பாவனி அவர்களே இந்த புத்தகத்தில் நான் இதற்கு முன்பு பேசிய அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். எழுதுபவர் பேச முடியாது, பேசுபவர் எழுத வராது. அது ஓரளவு உண்மைதான். எழுதுபவர் பேச்சிலும் சிறந்து விளங்கியவர் யார் என்றால் நானுடைய உரையில் துவக்கிய ஆசான்களின் ஆசான் ஜெயகாந்தன் அவர்கள் தான். ஜெயகாந்தன் அவர்களை தாண்டிய ஒரு பேச்சாளரை நான் என்னது நான் கேட்டதே இல்லை. அவருடைய சபையில் அமர்ந்து அவரோடு நேருக்கு நேராக நாட்களில் அமர்ந்து அவர் பேசுவதையும் கேட்கும் பாக்கியம் பெற்றவர் தான். சின்ன சின்ன நறுக்கு தெரிந்தார் போல் அவர் பேசுகிற விஷயங்களை மரியாதைக்குரிய என்னுடைய ஆசான் திரு இளையராஜா அவர்கள் ரசிப்பார். ஜேகேயை பார்த்துட்டு நான் பெரியவரை பார்க்க போகிறேன். ஜேகே பார்க்க வரையா என்ன சொன்னார்னு நாற்காலி ஒதுக்கி வருவார். ஏதாவது ஒரு ஃப்ளாஷ் சொல்லியிருப்பாரு சொல்ல அப்படின்னு கேட்பார். அப்போ அவருக்கு ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஜேகேட்ட போய் கேட்குறாங்க,
உங்களுக்கு ஞான பீட விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஞானம் என்பது என் பீடம் அல்ல, அது என் கிரீடம், அதை ஏற்கனவே நான் தரித்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்படித்தான் மேடையிலும் அவருடைய கிளாஸஸ் இருக்கும். மிக மிக சிறப்பான ஒரு பேச்சாளர் அவர். எழுதுபவன் பேசவும் முடியும், நன்றாக பேசுபவனால் எழுதவும் முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு மூத்த முன்னோடி திரு ஜெயகாந்தன் அவர்கள். ஜெயகாந்தன் அவர்களை பற்றி இந்த புத்தகத்தில் ஒரு இடத்தில் சுவாமி அவர்கள் எழுதியிருக்கிறார். சென்னையில் ஏதோ ஒரு புத்தக வெளியிட்டார், பேசுவோம். அதை யாரோ அதை பேசினாங்க. போகும்போது அவர் சொன்னாரா, இந்த புத்தகத்தை நான் வாசித்ததில்லை, இந்த புத்தகம் எழுதியதை நான் வாசித்திருக்கிறேன், எனக்கு தொண்டை சரியில்லை, இன்னொரு சமயம் பேசுகிறேன் உட்கார்ந்தார். அதை ஜெயகாந்தனை அறிந்த தமிழ் சமூகம் அனுமதித்தது, மதித்தது. அதுதான் ஜெயகாந்தனுடைய வெற்றி. இந்த புத்தகத்தில் முறையாக பேசுவது எப்படி, பேசுவதற்கு உங்களை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கிற வரி வரியாக எழுதியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல குடித நீரோ சுடுத நீரோ நீங்கள் கொண்டு போங்க, அங்கே போய் கேட்காதீங்கிற வரைக்கும், அப்படி ஒரு எளிமையான விஷயம் வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறார். நான் தூக்கத்தில் சொன்னதை நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எதையுமே நான் கடைப்பிடிச்சதே இல்லை. ஆனால் இந்த புத்தகம் நல்ல புத்தகம். ஏன்னா கடைப்பிடிக்காததுனால நான் இப்படி பேசுகிறேன்னு என்னை யாரும் கடைப்பிடிச்சிடக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். இது இந்த மாதிரியான கிறுக்கர்கள் எங்கேயோ ஒரு 100 1000 ஒருத்தர் வந்து அமைவாங்க. அப்படித்தான் என்னுடைய முதல் மேடை பேச்சு எதுவாக இருக்குன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு நினைவுக்கு வர்றது ஏதோ ஒரு வெளியூரில் கோவையாக இருக்கணும். ஆசான் இளையராஜா அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ரசிகர் பட்டாளம் இருக்கிற ஒரு இதில் என்னை எழுப்பி பேச வச்சுட்டார். நான் பேசிட்டேன், அவ்வளோதான். எனக்கு அது வந்து ஒரு இல்லை. பேசிட்டு ஆய்க்கு வந்து உணவு அனுப்பிட்டு இருக்கும்போது தான் எனக்கு எப்படி இன்றைக்கி நல்ல ரஷ் இல்லை அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு உழைச்சிது, அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியிலே நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் பேச வச்சீங்க, நானும் பேசிட்டேன் சார் அப்படின்னா. பேசுறது நீ இல்லையா, உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நான் நிச்சயமாக துவக்கத்தில் சொன்னதை மீண்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். இந்த இடத்திற்கு நான் வந்து இங்கே நிற்பதற்கு காரணம் பாமணியின் மேல் மிகுந்த பிரியம் வைத்திருந்த என் தகப்பனாரின் ஆன்மாவும் அவர்களுடைய ஆசையும் தான். நன்றி. ஒரு 5 நிமிஷம் தான் நான் பேச இருக்கிறேன். மேடைக்கு அத்தனை பேருமே நெஞ்சை உறுப்பிக்கிற மாதிரி அன்னைக்கு எங்கள் கிளம்பையில் சண்டாங்க அப்படின்னா இல்லை இல்லை எல்லாம் காமன் பேசாமல் கஸ்மீரோடு கலந்துறது. அனைவருமே என்னுடைய நெஞ்சை உறுப்பிக்கிற மாதிரி, குறிப்பாக தமிழ்ச்செம்மல் ராஜேந்திரன் அவர்களும், திருநெல்வேலியில் நிறைய படைப்பாளர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வண்டராசன் ஆகட்டும், நார்முலாசன் ஆகட்டும், இன்னும் முன்னோடிகள் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் இலக்கியத்தில் அசுரனாக வழங்கக்கூடிய ஒருவர் உண்டு என்றால் அது சுகாவரம் தான். ஏழு அசுரன் என்கிற அந்த பட்டத்தை அவரோட பேசணும்னா, ஐயா நெல்லைக்கண்ணன் இப்போ அவர் பேச ஆரம்பிச்சுன்னா அழுதுல அந்த மாதிரி சுச்சுவேஷன். இந்த இடத்துல உங்கள் மத்தியில் ஐயா நெல்லைக்கண்ணனும் அமர்ந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். தலவாய் ராமசாமி ஐயா அவர்களும் உணர்ந்து இருப்பதாக நான் உணர்கிறேன். ஏன்னா திருநெல்வேலியில் சுந்தரவிநாயகர் மூலமாக நான் தலவாய் ஐயாவுடைய நட்பு கிடைத்த பிறகு அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், ஒழுக்கங்கள், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்து ஒரு கடிதம் மூலமாகத்தான் ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்களோடு அவர் கூப்பிட்டுட்டே இருந்தார். உன் கடிதத்தை படிச்சுட்டேன், வீட்டுக்கு வந்தார். நான் பெரிய மனிதர்களோடு டக்குனு உடனே நெருங்கி ரொம்ப யோசிப்பேன். ஒரு 4 வாரம் நான் தாக்காட்டிகிட்டே இருந்தேன். இப்போ நீ என் வீட்டுக்கு வரையா, நான் உன் வீட்டுக்கு வர மாட்டாரு, பயம் வீட்டுக்கு சேர்த்துட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டேன். அன்று இருந்து தொடங்கி அவரோடு அவருடைய சீடனாக, அவருடைய நண்பனாக, நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய மகனாகவும் நான் மாறியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அது அந்த பேருக்கு ஒருவேளை சொன்னால் கூட கொஞ்சம் அளவோட குறைவாக இருக்கலாம், என்ன பொறுத்தவரை. அந்த அளவுக்கு என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேசினா அவர்
அவரை பற்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு ஒரு நாள் போய் உட்காந்து, ஐயா நீங்கள் ராஜீவ் காந்தி சுட்டு கொல்லப்பட்ட போது தள்ளுப்பிள்ளையார் கட்டத்தில் நீங்கள் ஒரு பேசுனீங்க, மறைவை ஒட்டி இரங்கல் கூட்டம், அது ரொம்ப கண்ணீரை வரவழைச்சதுன்னு அந்த மக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, கேட்டுருக்குமான்னு கேட்டேன். உடனே அவங்களே அந்த அப்போ வந்து இந்த உடனே ஃபோன் அடிச்சு 2-3 ஆடியோக்காரர்கிட்ட கேட்டார். ஒருத்தனை இல்லைன்னா விட்டுட்டேன், நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து மறக்காமல் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு, நீ பங்களாக்கு சாயந்தரம் வந்துட அப்படின்ட்டார். சரிட்டு போயிட்டேன். சரி போய் வழக்கம் போல உண்டு. ராத்து முடிச்ச உடனே பெரியவர்கள் நண்பர்கள் தாய்மார்கள் 1.5 மணி நேரம் எனக்காக மட்டும் பேசணும். அந்த மேடையில் என்ன பேசினாரோ அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் எனக்கு மட்டும் 1.5 மணி நேரம் அந்த மனசில் எனக்காக பேசிக்க அதோட பேர் இல்லை. நான் யாரோ சொன்னாங்க, நானும் ரொம்ப கொடுத்து வச்சவர் பாவம் அப்படின்னு. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவர் தான். திருநெல்வேலியில் வந்ததுக்கு பிறகு இத்தனை பெரிய மனிதர்களுடைய நட்பு எனக்கு கிடைத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ பேசுகிறேன் போர்மாண்டாரு என்ன நான் சொன்னேன், கண்காணிக்கிட்டேன். அவர் பேசுனது ராஜீவ்காந்தி பற்றி, ராஜீவ்காந்தி பேசுனதுலேயே நான் கண்காணிக்கிட்டேன். அழுதுகிட்டே இருக்கேன், கட்சி போட்டு நான் நல்லா தொடச்சிட்டு அவர் பாட்டுக்கு என்ன பார்த்துட்டு மேடையில் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. போதுமானு கேட்டார். போதுங்க, நான் ஒரு சின்ன பையன், நான் கேட்டேங்கிறதுக்காக 1.5 மணி நேரம் இப்படி பேசிட்டு ஒரு திருப்பி போன்ற ஒரு கேட்டு இருக்கார். பெரிய மகான் என்னை பொறுத்தளவுக்கு மிக சிறந்த மகான், மிகப்பெரிய மகான். அதான் உண்மை. என் மனசளவுக்கு நான் சொல்றேன், மனத்தினுடைய அடித்தட்டு பேசுகிறேன். இவ்வளவு தூரத்துக்கு மேடையில் பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதிருக்கணும்னா அதுக்கு விதையுமே அவர் தான் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி என்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி பேசணும். நான் பேசலை, நான் என் பேச்ச அவர் கேட்டதில்லை. ஆனால் இந்த இடத்துல நீ இப்படி பேசணும் அப்படி பேசணும் நிறைய இடங்களை கொண்டு போவார். அவருடைய விழா மாதிரி நடந்தது யாருமே எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில் கலை இலக்கிய விழா நடக்கும் இரவு தோறும். அவருடைய ஓய்வின் பொன்விழா ஓவியர் வள்ளிக்கு நன்றி சொல்லணும். இந்த அட்டை என்னுடைய புத்தகங்களுக்கு எல்லாமே ஓவியர் வள்ளி தான் ரொம்ப அற்புதமாக படம் போடுவார். பணம் போட்டோன்னு போய் காட்டுவேன். அவரு உனக்கு மட்டும் நல்லா படம் போட்டு கொடுக்க எனக்கு முக்கிய மாட்டேங்கிறாரு அப்படின்பாரு. கம்பாடி காமாட்சி புத்தகம் வெளியிட்ட உடனே சீனிவாசாரு நான் அவர் மூலமா நடிகனை வாங்கன்னு கூப்பிட்டு அவர் எனக்கு வரக்கூடிய டைம் எடுத்தார். மறுநாள் பெரியவர்களே இந்த புத்தகத்தை கொண்ட கம்பாடி காமாட்சி புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்குறேன். 33 பாட்டு அவர் தான் சொன்னார். நான் 60 பாட்டு எழுத போறேன். 60 தான் எழுதாத 30 33 பாட்டு எழுதினாரு. அதே மாதிரி 33 பாட்டு எழுதிட்டேன். அவர் ஊஞ்சல்ல காலையில் உட்கார்ந்துக்கிறாரு. ஒவ்வொரு பாட்டையா சத்தம் போட்டு படிக்காரு. வெள்ளைக்கண்ணு படிச்சுட்டே இருக்காரு. 33 பாட்டு முடிஞ்ச உடனே என்ன வார்த்தை ஒரு பாட்டை சொல்றாரு. அப்ப நான் உடனே சொல்லிட்டேன், ஐயா நீங்க இப்படி வாயால சொல்லிட்டு இருக்கிறதோட பேப்பர்ல எனக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா நான் மறுபடியும் எதையாவது போட்டு வைத்தார். உடனே பாக்கிற கொண்டாட சொல்லி கடற்கரை என்னை வாழ்த்தி ஒரு கவிதையை எழுதினார். அதுதான் இந்த புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கை கவிதை அப்படின்னு அந்த புத்தகத்தில் பேசுறேன். அருமையான கவிதை என்ன புகழ்ச்சி அவர் பேசக்கூடிய மிக உயர்ந்த உன்னதமான குணங்கள். ஏன் நெல்லைக்கண்ணனை மட்டுமே நான் பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்தாலும் பரவாயில்லை. அவருக்கான விழா என்பதுதான் என்ன பொறுத்தவரை. இது வந்து வேற யாருக்கான விழா கிடையாது, நெல்லைக்கண்ணனுக்கான விழா தான். பரவாயில்லை ராமசாமி ஐயாவுக்கான விழா தான். அதனால நான் பேசுறேன். அவரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, அவர் அந்த விழா நடத்துறாரு. சோழநாச்சியெல்லாம் வந்திருந்தாங்க. சோழநாச்சியினுடைய பணிகள்லாம் வெளியே யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. அதை கூட யாரும் சொன்னாங்க, நம்ம ஆறுமுக ஐயா சொல்லான்னு நினைக்கிறேன், தலைவர் ஆறுமுக ஐயா. வெளியே தெரியாமல் செல்வமணி சொன்னார், வெளியே தெரியாமல் அவ்வளவு பணிகளை ஆத்மார்த்தமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாச்சின்னா அவர் சோழ அண்ணாச்சி. அவர் பாராட்டுறதுன்னா அவர் நிறைய கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். அந்த மாதிரி அழகாக பண்ணுவார். ஈவோ பார்க்க மாட்டாரு. சில விஷயங்கள்ல பேசணும்னா என்னை கூப்பிட்டு இதுக்கு என்ன சொல்லலாம் அவங்க சொல்லுங்கிறாரு. அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மனிதர். அவர் இரவு முழுவதும் நடத்துறாரு. சாயந்தரம் பொன்னமலை இருக்கிறார் வச்சார். சாயந்தரம் 6 மணிலேருந்து மறுநாள் அதிகாலையில் 2 மணி வரைக்கும் அந்த விழா மதிராஞ்சி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வரவேற்பு அது எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் வீட்டுக்கு எல்லா சிறப்பு விருந்தினர்களும் வீட்டுக்கு வந்தாச்சு, மக்களுக்கு வந்தாச்சு. பாடிலாம் மத்தியானம் சாப்பிட கூப்பிட்டு போயிட்டாரு எங்களாச்சு. நாங்கெல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கோம். படிச்சுட்டு இறங்கி வரும்போது சாமணி நீ தான் வரவேற்பு பண்ற என்னன்னா இன்விடேஷனே கிடையாது, கேட்டு சொல்லவும் இல்லை. ஐயா என்ன திடீர்னு நீ தான் சொல்ற வரவேற்பு போ அப்படி பண்ணு அப்படின்ட்டாரு. நான் உடனே வீட்டுக்கு வந்து மத்தியானம் உட்கார்ந்து அதை திங்க் பண்ணி எழுதி வேலையில பேசுறேன். ஒரு 7-8 இடங்கள் பொன்னம்பளை ஏழாருக்கும் பிடித்திருந்தது. ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்களுக்கும் பிடித்திருந்தது. ஒரு சொன்னேன், நெல்லைக்கண்ணனை பற்றி சொல்லும்போது சொன்னேன், உன் வீட்டில்
சமபதி நடக்கிறது, உன் வீட்டில் அன்னதானம் நடக்கிறது, உன் வீட்டில் விருந்தோம்பல் நடக்கிறது. எனக்கு ஒரு ஐயம், மணிமேகலையில் வருகிற அமுதசுரபி உன் வீட்டில் சமையலறையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படின்னு வரவேற்கிறது. பொன்னம்பளாடியார் துணிஞ்சு ஐயாட்ட ஏதோ சொன்னாங்க. அதாவது 24 இல்லை. இன்னொரு பெரிய விஷயம் என்ன நினைக்கிறேன், அவ்வளோ தொகை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒரு கல்லூரிக்கு இலக்கிய மன்ற சிறப்பு விழாவுக்கு மாணவர்கள் வந்து கூப்பிட்டாங்க. அது ஒரு டெக்னிக்கல். முதல்வர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க போய் கேட்டால் ஒரு 50,000 1,00,000 கேட்டவாருக்கு அந்த மாணவர்கள் அனுப்பிச்சாங்கன்னா ஒரு பைசா கேட்க மாட்டார். அது ஒரு அண்ணன் தெரியுமா சொல்றாங்க. கல்லூரி மாணவர்கள் நேரடி போய் அழைச்சிட்டோம்னா அந்த விழாவிற்கு ஒரு பைசா கூடாமல் வாங்காமல் சென்று பேசி வரக்கூடிய ஒரே ஆத்மா யாருன்னா நம்ம நினைக்கணும். போயிட்டார் ரெட்டியார்பட்டியில் போய் பேசியாச்சு. வரவேற்புனா அப்படி வரவேற்பு. மறுநாள் அந்த பிள்ளைகளை எல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணாங்க. எனக்கு பெரிய சங்கடம் என்ன நடந்துன்னு சொல்லலாம். திருநெல்வேலியில் வந்து ஒரு விஷயத்த நான் அடிக்கடி மேலே சொல்லுவேன். திருநெல்வேலியில் எவன் ஒருவன் 3 மாதம் வாழ்ந்து விட்டானே ஆனால் அவனை சகாரா பாலைவனத்தை கொண்டு போய் விட்டால் கூட அற்புதமாக வாழ்ந்து விடுவான். ஏன்னா திருநெல்வேலி அப்போ ட்ரைனிங் கொடுத்துரும். எனக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுத்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு இருந்து நான் தப்பிச்சு மேலே வர்றதுக்குள்ள படிட்டு பண்ணிட்டு அது வரைக்கும் படத்தொழிலுக்கு வந்து துன்பங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா சூழலுமே திருநெல்வேலியில் நிறைய இருக்கு. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்லிட்டான், நம்ம கூட பழகிற வராங்க எல்லாம் யாருன்னு வேண்டாம். அவர் ஒரு விஷயத்துக்கு போறார் நெல்லைக்கண்ணன். இவன் நேரம் போய் என்னாச்சு நம்ம பாவடி உங்களை மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. அவன் ரொம்ப நல்ல ஆள். மறுநாள் ஏன்ட்டு வந்து சொன்னான், நான் அண்ணாச்சிட்ட உங்களை பற்றி இப்படி சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டேன். அவர் என்ன மாதிரி தமிழ்நாட்டில் 2000 பேர் பேசுகிறான், அவன் பேசுனா அண்ணா அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னா சரிதான்ட்டேன். எனக்கு இதே ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டான் சொல்லி வச்சுட்டான். இவர் எப்படி நமக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி லைட்டு கூப்பிட்டாரு. காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்து போனாங்க. ஐயா என்னையா உடனே கொஞ்சம் பேசுகிறேன். சரி கிளம்பி அங்கே போய் என்ன திட்ட போகிறாரு நேரம் போனேன். எப்போதும் போல அவர் வீட்டில் போய் அவருடைய அந்த திவ்ய ரூபத்தை பார்க்கறதே பெரிய விஷயம். அழகாக வெள்ளிய உடையில வெள்ளம் ராஜேந்திரன் சொன்னாங்களா அது மாதிரி வெள்ளை ட்ரெஸ்ஸில் உட்காந்துக்கிறாரு. போனேன். நீ என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் சின்ன கோபம். நான் சொன்னேன், உங்களை மாதிரி பேசுறேன்னே என்னை கூப்பிட்டு உங்களை மாதிரி பேசுறேன்றதுக்கு ஏன் என்னை கூப்பிட்டு கேட்குறீங்க அப்படின்னு திருச்சிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா சிவாஜி கணேசனுடைய நடிப்பினுடைய தாக்கம் இல்லாமல் எந்த நடிகனும் கிடையாது, உங்களுடைய பேச்சின் தாக்கம் இல்லாமல் எந்த பேச்சாளரும் கிடையாது அப்படின்னு. அவர் சந்தோஷத்தை காப்பி கொண்டு டீ கொண்டு வந்து தரணுங்க. அப்படிலாம் சிக்கல். அவன் ஒருத்தர் தாங்க சரியாக இவன் ஒரு முறை வள்ளுவன் சொல்ற மாதிரி ஒரு முறை இவன் இப்படிப்பட்டவன் என்று உணர்ந்து கொண்டால் அதில் இருந்து எந்த சூழ்நிலையும் அவர் மாற மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் எனக்கு நான் உடனே பெரிய அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு ஒருத்தமான நட்பை பிரித்து விடுவதற்கான முயற்சிகள் எத்தனை நடந்தது, நேரத்தில் வந்து மரணம் நடந்தது. ஆனால் என்னை பற்றி தெளிவாக உணர்ந்த ஒரே காரணத்தினால் கடைசி வரை அவருடைய உயிர் இந்த மண்ணை விட்டு தெரிகிற வரை என்னோடு தொடர்பில் இருந்தார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அருமையான புத்தகத்தை பற்றி அத்தனை பேருமே, அதுவும் நான் எதிர்பாராத பகுதிகளில் இருந்தெல்லாம் நம்முடைய சுதா அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காங்க. திருநெல்வேலி எப்பவுமே படைப்பு உலகத்தில் மிகச்சிறந்து விளங்கும். அதற்கு உதாரணங்கள் இதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இருக்காங்க. பிரபு செல்வமாரிமுத்து, கனி, முருகிழங்க ஐயா அவர்கள், சொக்கன் ஐயா அவர்கள், நான் யார் பெரியா நரசிம்ம மாமா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் பெரியா சொல்லுன்னா தப்பாக இருக்கிறாங்க. ரம்யா முத்து பாபா அவங்க குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. மாரித்து வந்திருக்கிறாங்க. அப்புறம் மூத்து பேர் ஜவஹர், கண்ணம்மார், சூரப்பன் அவர்கள் இருக்கிறாங்க. எல்லாமே அங்கே வந்திருக்கிறாங்க. சுப்பையா அவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு தமிழ்ச்செம்மல் விருது கிடைத்தவுடன் முதலில் எனக்கு தகவல் சொன்னது இவர்கள், வாக்கு சொன்னது இவர்களாக இருந்தாலும் ஐயா செல்வம் தாசில்தார் ஐயா அவர்கள் தொலைபேசி அழைத்து காலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து சந்திக்க வேண்டும் வாருங்கள் என்று அழைத்து விஷ்ணு இருந்தார். அவரை கூட்டு போய் அறிமுகப்படுத்தி அவர் உடனே பயங்கர சந்தோஷம். ஒரு 10 நிமிஷம் என்னை உட்கார வச்சு பேசினாரு. பேசிட்டு நீங்கள் தமிழ்ச்செம்மல் விருது வாங்கிட்டு வாங்க, நீங்கள் வச்சு உங்களுக்கு ஒரு விழா எடுப்போம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் மாற்றலாகி போயிட்டார். ஆனால் செல்வம் ஐயா அவர்கள் அதை மறக்காமல் அடுத்த ஒரு நூலக புத்தக கண்காட்சியில் எனக்கான ஒரு மேடையை ஏற்படுத்தி தந்து அந்த விழாவை சிறப்பாக நடத்தியவர் நம்முடைய செல்வம் ஐயா அவர்கள். மெசேஜ் போடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. நிறைய பேசலாம் ஆசை இருக்கு. ஆனாலும் செல்வமணி இந்த ஒரு திருநெல்வேலியில் இன்னொரு விஷயத்தை நான் செல்வமணி பற்றி சொல்லி ஆகணும்.
திருநெல்வேலியில செல்வமணி அவர்கள் இலக்கிய உலகத்தில் வந்து தன்னுடைய முக வெளிச்சத்தை காட்டிய பிறகுதான் நிறைய அமைப்புகளும் நிறைய இளைஞர்களும் தங்களுடைய படைப்பு உலகத்தை வெளியே கொண்டு வருகிறார்கள் என்றால் அந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதுனா அதுல பாதி அவருடைய பணி இருக்கிறது. யார் செல்வமணி பணி, மீதி நம்ம நண்பர்கள் பணியெல்லாம் இருக்கிறது. நான் யாருக்கும் நன்றி சொல்லாமல் விட போவதில்லை. எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி.